Hello friends, welcome to Dev's Cookbook. இது வந்து Tuesday and Wednesday ஓட vlog தான். ஸோ வந்து மேல்மலையனூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு 6 o'clock கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 5 hours ட்ராவல். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா கூட வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமும் நானும் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ போகிற வழியில் வந்து டிஃபன் முடிச்சுட்டு நம்ம வந்து செங்கல்பட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த இடத்துல ஒரு அக்கா கூழ் விற்றுட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. 20 rupees தான் ஒரு கூழ். அதில் கொடுத்துருக்காங்க அந்த ஊறுகாய் எல்லாமே வந்து அவங்களே ரெடி பண்ணதான். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் தான் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு வந்து ரொம்ப வெயிலாக இருந்தது. அண்டு கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி பார்த்துட்டு நல்லபடியாக போச்சு. தரிசனம்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்ததுனால சீக்கிரமாகவே ரிட்டன் கிளம்பிட்டோம். போகும்போதே வந்து லஞ்ச் சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த பிளேஸில் தான் கொஞ்சம் அந்த சைடில் உட்காந்து சாப்பிட்டோம். உண்மையிலே வந்து இந்த ஒரு மூமெண்ட் எனக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபீல் வந்து நம்ம சின்ன வயசில் இருந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. பாப்பாவுக்கும் ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால அவளுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாள். ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இடத்துலலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி, வந்ததுக்கு எதனா வாங்கிட்டு போகலாமேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து மாம்பழம் இருந்தது, சப்போட்டா இருந்தது, நிறைய இருந்தது. சரி, அதெல்லாம் வந்து இங்கே விட அங்கே ரொம்ப ரேட் கம்மியாக இருந்ததால் அதெல்லாம் வாங்கிட்டு போகிற வழியில் கார்டன் பார்த்தோம். அந்த இடத்துல போனோம். எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ஃப்ளார்ஸ் எல்லாமே. பட் ரேட் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஸோ அதனால் வந்து எதுவுமே வாங்கலை. அதனால் கிளம்பிட்டோம். திருப்பூர்கிட்ட ஒரு நர்சரி பார்த்தோம். உண்மையிலே வந்து அங்கே ரேட்டெல்லாம் ரீசனபிளாக தான் இருந்தது. எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் இருந்தது. நான் குட்டி குட்டியாக இன்டோர் பிளான்ட்ஸ் ஒரு 7 கிட்ட வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு 50 rupees அந்த ரேஞ்ச் தான். அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஒரு 8:30 போல் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு டின்னர் எதுவும் போய் செய்ய முடியாதுன்றனால வெளியவே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் வந்து ரொம்ப நாளாக வந்து வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, மறுநாள் போகலான்னு சொல்லிட்டு வெனஸ்டே மார்னிங்கே கிளம்பிட்டோம். கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அப்படியே நல்லா அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோடனே 3 பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிங்கோ, எங்கள் அம்மாவோட பையன், அதுக்கப்புறம் பூமர், அப்புறம் என்னோட அம்மு. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் கூட இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வளர்க்குறோம், பிரின்சஸ்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அம்மா கூட நான் கனி எல்லாம் சும்மா ஒரு வாக் போகலாமே சொல்லிட்டு வெளியே போனோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய மரம் செடிங்க நிறைய இருக்கும் சுற்றி. அதுதான் அம்மாவுக்கு டெய்லி மார்னிங் வந்து காக்காவுக்கு, குருவிங்களுக்கு, அணிலுக்கெல்லாம் பிஸ்கெட் வைக்கிறதா ஒர்க்கு. அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து டாக்கெல்லாம் சாப்பாடெலாம் வைப்பாங்க. அது அவங்களோட அப்படியே ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. பாருங்கள், இவங்க வந்து பிஸ்கெட் வச்சோடனே அந்த காக்கா எவ்வளோ சீக்கிரமாக வந்து எடுத்துக்குது பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மட்டன் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு அம்மா போய்ட்டு வாங்கிட்டு வர போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எதுக்கு இந்த கிச்சனில் எவ்வளோ தூரம் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். பூமர், அம்மு, டிங்கோ. ஏன்னா அவங்களுக்கு ஈரல் வந்து வெந்துட்டுருக்கு. அதனால் வந்து எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வந்து அம்மாவுக்கு வந்து மட்டனுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் கூட மாட ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த தேங்காய் வந்து மசாலா என்னென்ன பண்ணணுன்னா அதில் கொஞ்சமாக சோம்பு, கசகசா, அதுக்கப்புறமேட்டா முந்திரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ் எல்லாமே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இவங்க குழச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து எங்கள் அம்மா பண்ணிவிடுவேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டு. ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வெந்த உடனே அதில் கொஞ்சமாக தக்காளி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக வெந்து வரும். அது வெந்து வந்த உடனே நம்ம வந்து மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுட்டு, நான் 1/2 கிலோ மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்காங்க. அது போட்டுட்டு அதில் கொஞ்சமாக 1/2 கப் போல் தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிட்டிங்கன்னா கொதி வந்த உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக மட்டன் வெந்தும் வரும். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா மட்டன் எவ்வளோ வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போய் வாங்கிட்டு வந்த செடியெலாம் பாட்ஸை மாற்றிட்டு நல்லா மண்ணெல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதான் இந்த vlog. பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.